ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான காணொலியில் நியூஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ நியூஸ் இருக்கு. எல்லாமே முக்கியமான நியூஸும் கூட. ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க பயணம் என்ன ஆனது, இதுதான் சான்ஸ்னு ரெட்சியில் முழு பலத்தையும் காட்ட அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு. இஸ்ரேல் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருப்போம் நினச்சிங்களா? அதுதான் இல்லை. பி கேர்ஃபுல் அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலில் கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. புட்டினின் ஆனுவல் மீட்டும் ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு. பல நியூஸையும் புட்டின் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆக எல்லாமே ஒரு கலவையாக ஒரு சேர இன்னைக்கு நம்ம அலசிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இதெல்லாம் அலசப்படும். ஸோ இதில் ஆர்வமுள்ள நேயர்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது. இந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொலியை நம்ம ஆரம்பிக்கலாம். இஸ்ரேல் காசா போரின் விளைவா ரெட்சியில் ஹவுதி சொன்ன மாதிரியே டேங்கர்கள், கண்டெய்னர்கள் போன்ற சரக்கு கப்பலை தாக்குவதும் சிறைப்பிடிப்பதுமா இருந்துகிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ரெட்சி ஈரானின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஒரு கடலும் கூட. இதையெல்லாம் கணக்கு போட்ட அமெரிக்கா இப்போ ஈரான் அடிச்சாதான் உண்டு அப்படின்னு இப்போ இறங்கியிருக்காங்க. ஒரே கல்லில் ஈரானையும் அடிக்கலாம், ஹவுதியும் அடிக்கலாம், நாமளும் கலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்திக்கிட்டு வருது அமெரிக்கா. NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலைவான் சொல்வது என்னன்னா, ரெட்சியில் வணிக கப்பலுக்கு ஹவுதிகளால் ஆபத்து ஏற்படுது. அது இந்த நாட்டு கப்பல் அந்த நாட்டு கப்பல் அப்படின்னு இல்லாமல் எல்லா நாட்டு கப்பலையும் தாக்குறாங்க. ஆக இந்த வணிக கப்பல்கள் ரெட்சி வழியே சேஃபாக அதோட டெஸ்டினேஷன் அடையவும் சேஃப் பேசேஜை உருவாக்க நாங்கள் இருக்கோம். இந்த சேஃப் பேசேஜை உருவாக்கவும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரவும் மல்டிநேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸை ரெட்சியில் அமல்படுத்த போகிறோம். இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் பல நாட்டின் பங்களிப்பும் இருக்க போகுது. ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரிட்டிஷ், பிரான்ஸ், அமெரிக்காவின் விமான தங்கி கப்பல், போர்க்கப்பல்கள் உள்ள நிலையில் டாஸ்க் ஃபோர்ஸுக்காக ஆஸ்திரேலியா போன்ற பல நாட்டிடமும் இதற்கான பேச்சுவார்த்தை போகிட்டு இருப்பதா ஜாக் சுலைவான் அவர்கள் சொல்றாரு. அவங்களோட பங்களிப்பு இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டையும் தராரு. இப்படி அப்டேட் கொடுக்க ஈரானின் கடல்ல மற்ற நாட்டுக்காரங்க வந்து டாமினன்ஸ் பண்ணா ஈரான் விடுவாங்களா? இல்ல நாங்க இது மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் அமல்படுத்த பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனே ஈரானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது ராசா அஷ்டியானி ஒரு பயங்கர எதிர்ப்பா பதிவு பண்றாரு. ரெட்சிங்கிறது ஈரானின் கடல். அதுல மற்ற நாட்டின் ஆதிக்கமோ மற்ற நாடுகள் ஆதிக்கம் பண்ணாலோ கண்ட்ரோல் பண்றதோ ஏத்துக்க முடியாத ஒரு நடவடிக்கை. இஃப் தே மேக் சச் எ இரிட்டேஷனல் மூவ் தே வில் பி ஃபேஸ்ட் வித் எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறாங்க ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர். ஈரானுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வேணாலும் நம்மளை அடிக்க அமெரிக்கா இந்த இஸ்ரேல் காசா போரை பயங்கரமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரானும் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு கூட இஸ்ரேலுக்கு தொடர்புடைய ஒரு சரக்கு கப்பலை ஹவுதிகள் தாக்கியிருக்கிறாங்க. இது இல்லாமல் மற்றொரு கப்பல் ஈரானின் நேரடி தாக்குதலுக்கும் இரையாகி இருக்கு. ஆக மொத்தம் கோல்டான கடல்ல பயங்கர ஹார்டான டென்ஷன் நிலவிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அடுத்ததா இஸ்ரேல் நார்த்து காசால இருக்கிறவங்க தெற்கு காசாக்கு போங்கன்னு சொல்றதும், தெற்கு காசால இருக்கிறவங்க ராஃபா பார்டர் வழியா காசா விட்டு வெளியவே போங்க அப்படின்னு அலைக்கழிக்கிறதுமா இருக்கிறாங்க. அட்டாக்னு சொல்லி பெரும்பாலான சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிப்பதும், சிவிலியன்ஸ் சில்ட்ரன்ஸை அழிப்பதுமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீடுகளை புல்டோசர் கொண்டு அழிச்சிட்டு இருப்பதுமா இஸ்ரேல் இருக்கு. இதை கண்டும் காணாத மாதிரி அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிட்டு வரதை நமக்கு தெரியும். ஆனா சர்ப்ரைசிங்லி ஒரு பொது வெளியில பைடனிடம் இந்த போர் இந்த வருஷத்துக்குள்ள முடியுமா, அப்படி முடியலனா இதோட வீரியமாச்சும் குறையுமான்னு கேட்ட கேள்விக்கு இந்த போர் ஹமாஸோட நிற்க போறதில்லை. இஸ்ரேல் மிகப்பெரிய பிளான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் சிவிலியன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இஸ்ரேல் உங்கள் அட்டாக்ஸ்னால சிவிலியன்ஸ் எவ்வளோ பேர் இறக்குறாங்கிற அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் எங்கள் கிட்ட இருக்கு. ஸோ பி மோர் கேர்ஃபுல்லுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பைடன் இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. இதை வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா டிசம்பர் 14 ஜாக் சுலைவான் இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணாரு. இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அஃபிஷியல்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதில் அமெரிக்காவின் பேச்சுக்கு இணங்காமல் இஸ்ரேல் மீண்டும் மறுத்திருக்கிறாங்க. மிஞ்சி போனால் என்ன சொல்லியிருப்பாங்க, போரின் வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அடிக்கிறத கொஞ்சம் குறைங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இவங்க அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அடித்த பிறகும் காசா எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் நாங்கள் ஹமாஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையே இது மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒவ்வொரு மீட்டுக்கும். இதன் ஒரு வெளிப்பாடாக பைடன் இப்போ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இஸ்ரேலை எச்சரிச்சிருக்கலாம். அதோடைய இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனின் வெளிப்பாடாக கூட இதை நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு கோணத்தில் எடுத்துக்கிட்டாலுமே இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்கணும். கண்மூடித்தனமா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க அமெரிக்கா. யூஎன்ல வீட்டோவை கொண்டு சீஸ் ஃபயரை தடுக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எப்படிலாம் உதவி பண்ண முடியுமோ அப்படியே தான் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வராங்க. ரொம்ப ஒன் சைடா இருக்கிறாங்க. இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நம்ம ரொம்ப ஒன் சைடா தான் போறோமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் கொஞ்சம் நடுநிலையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டிக்கிறாங்க, இது மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி. ஆனா பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்ன அளவுக்கு இஸ்ரேலை எதிர்த்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் செயல்படுமான்னு பார்த்தா கண்டிப்பா செயல்படாது ஃப்ரெண்ட்ஸ்.
அதில் உறுதியாக இருக்கலாம். ஒரு மேம்போக்கான எச்சரிக்கையாகவே இது ஆயுதம் அறிவும் இதை பார்க்குது. அமெரிக்காவுக்கு பயணம் பண்ண ஜெலன்ஸ்கின்னு பருப்பு சுத்தமாக வேகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அங்கே போய் செனட்டில் பேசினாலும் பைடனுடன் பேசினாலுமே அவருக்கு எதிர்பார்த்த அந்த ஒரு ஃபண்டிங்கான பயணமாக இது அவருக்கு அமையல. பிகாஸ் அவர் எதிர்பார்த்தது அந்த 69 பில்லியனோ சம்திங், அந்த $1 பில்லியன் அவருக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாரு. பட் ஆனால் அவர் போயிட்டு வந்த பிறகும் அவருக்கான அந்த ஃபண்டிங், அதாவது உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஃபண்டிங் பாஸ் ஆகலை. இன்னும் அதை ஹோல்ட் பண்ணியே தான் வச்சிருக்கிறாங்க. ஜெர்மனியின் சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஃப் திடீர்னு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. என்னடா திடீர்னு இவர் லைம் லைட்டுக்கு வராரு அப்படின்னு பார்த்தா, ஜெர்மனி எலெக்ஷனில் ஸ்கால்ஃபின் ஓட் பேங்க் ஐசியூவில் இருக்கு. அதை வலுப்படுத்த தான் ஸ்கால்ஃப் எடுத்த ஆயுதம் உக்ரைன் போர். உக்ரைனுக்கு எதிராக அடுத்த வருஷமும் தொடர்ந்து ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த போர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியது தான். வேற வழி இல்லை. அமெரிக்கா கேட்டால் பில்லு பாஸ் ஆகுறாங்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனை கேட்டால் கொடுத்த பணத்துக்கு ரீசன் சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாது. நாம் இறங்கிட வேண்டியது தான். உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடான நாம் ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் படையை இறக்கிடுவோம். கூடவே அடுத்த வருஷம் நாமளும் உக்ரைனுக்கு 8.63 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதமும் உக்ரைன் ஃபினான்ஷியல் எய்டுக்காக அன்ஸ்பெசிஃபைடு மணியும் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அகதிகளுக்காக $6 பில்லியன் தரப்போகிறோம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காரு. அடுத்த வருஷம் ரஷ்யா ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காரு ஒலாஃப் ஸ்கால்ஃப். 8 + 6 இந்த பில்லியனே சுமார் 14 பில்லியன் வருது. இது இல்லாமல் அன்ஸ்பெசிஃபைடு மணி டு உக்ரைன் பட்ஜெட்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நாட்டின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு தான் அவர் இது மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜெர்மனி ஒரு இண்டஸ்ட்ரியல் நாடு. ஆனால் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான கேஸ் அண்ட் எனர்ஜி அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்கிறதும் தலையை சுற்றி மூக்க தொட்டுற மாதிரி ரஷ்யாகிட்ட இருந்து 2-3 நாடு கை மாறி கடைசி இவங்க கையில் வருது. அப்படி வர கேஸும் அளவுக்கு மிஞ்சின காசுல வந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸை வச்சு தான் இவங்க இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால மட்டும் இல்லை, இதுவும் ஒரு காரணத்தினால ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படுது. ஆனால் இதுக்கு கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இப்படி ஒரு அறிவிப்பு அவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வேளை அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் சொல்கிற வரைக்கும் சொல்லுவோம் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஸ்கால்ஃபின் இந்த அறிவிப்புனால நேட்டோ நாடுகள் பீதியில் இருப்பாங்க. அடுத்த வருஷம் அமெரிக்க எலெக்ஷன் வேறு நடக்க போகுது. இவன் வேறு உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் நேட்டோ நாடு களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். போகிற போக்கில் சம்பவத்தை செஞ்சு நம்மளை இழுத்து விட்டுட்டு போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நேட்டோவின் சீஃப் யோசிப்பாரா இல்லையா? நீங்களே நினச்சி பாருங்கள். நேட்டோவின் சீஃபே இப்படி யோசிக்கும் போது இந்த ஒரு அறிவிப்பு பைடனுக்கு எப்படி இருக்கும்? மனுஷனே பாவம், வயசானவர். அடிக்கடி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தீங்கன்னா பைடன் என்ன ஆவார்? பார்த்து யோசிச்சு செயல்படுங்கப்பா. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் என் கேம் தனி கேம்னு புட்டின் நடந்து முடிஞ்ச ஆனுவல் மீட்ல ஸ்பீச் தந்திருக்காரு. இந்த ஆனுவல் மீட்டுங்கிறது வருஷம் ரஷ்யா என்ன பண்ணது, ரஷ்யாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விவரிக்கும் ஒரு மீட். இந்த மீட் சுமார் 4 மணி நேரம் போனது. புட்டினும் பொறுமையாக 4 மணி நேரம் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். அதில் சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வியா, இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் எப்போ முடியும்னு கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரஷ்யா உக்ரைன் போர் இல்லை. இது அண்ணன் தம்பிக்கு இடையே நடக்கும் ஒரு பிரச்சனை தான். அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்கல, அதனால வந்த விளைவு தான் இது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறாரு புட்டின். இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் எந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அச்சீவ் பண்ணாமல் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நிற்காது. அதை ஆட்சி மாறினாலும் சரி, இல்லை நான் மாறினாலும் சரி, இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அதோடைய அஜெண்டாவை ரீச் பண்ணுற வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் எஸ், உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்று தான், ஒரே மக்கள் தான், வேற இல்லை. ஆனால் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வேற வழி இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நடத்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறாரு. இந்த போர் இன்னும் தீவிரமடையுமா, அடுத்த வேவ் ஆஃப் சோல்ஜர்ஸ் காம்பேட் ஜோனுக்கு அனுப்பப்படுவாங்களா அப்படின்னு கேட்டபோது தேவையில்லை. உக்ரைனுக்கு எதிரான ஃப்ரண்ட் லைன் 2000 கிலோமீட்டர் இருக்கும் தோராயமாக அப்படிங்கிறாரு. இதில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 6,17,000 ட்ரூப்புகள் இருக்கிறாங்க. அதுலேயும் 2,44,000 ட்ரூப்புகள் டைரெக்டாக எங்கேஜ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் எல்லா ஏரியாலையும் நாம் தான் அட்வான்ஸாக இருக்கிறோம். செகண்ட் வேவ் ஆஃப் சோல்ஜர்ஸ் காம்பேட் ஜோனுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ரிசர்வாக 4,86,000 வீரர்கள் நாம் ரெக்ரூட் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. உக்ரைன் சோல்ஜர்ஸ் பற்றி இங்கே குறிப்பிட்றாரு. கெர்சன் நிப்ரோவில் நடந்த சண்டையில் உக்ரைன் தங்களுடைய எலைட் அண்ட் அசால்ட் ஸ்குவாடை வெறும் 1.5 மாசத்துல இழந்திருக்கிறாங்க. உக்ரைனுக்கு இவங்களுடைய மதிப்பு என்னன்னே தெரியல. தே ஆர் ஸ்டூபிட் அப்படிங்கிறாரு. பிகாஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காகவும் ஒரு ஃபினான்ஷியல் எய்டுக்காகவும் இது மாதிரி ஒரு ஹை எலைட் அண்ட் அசால்ட் ஸ்குவாடை வெற்றிக்காக இவங்க யூஸ் பண்ணி பலி கொடுத்துருக்குறாங்க. தே ஆர் ஸ்டூபிட் அப்படிங்கிறாரு. அடுத்தது நேராக காசா உக்ரைன் இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. பிகாஸ் நமக்கே தெரியும் தானே, நிறைய பேர் ஜெலன்ஸ்கி கூட இஸ்ரேலில் நடந்ததும் எங்களுக்கு உக்ரைனில் நடந்ததும் ஒன்று தான், 2 வித்தியாசம் இல்லை அப்படின்லாம் பேசுனார்ல. ஸோ அதை பற்றி பேச வராரு. இஸ்ரேல் காசா போரையும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனையும் கம்பேர் பண்ணுறாரு. காசாவில் நடக்கிறது ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபியர், பேரழிவு.
ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் போரிலும் கொல்லப்பட்டனர். சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜெனோசைட் நடத்தப்பட்டது. ஆனா உக்ரைன்ல அது மாதிரியே நடக்குது. நாங்கள் என்ன சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக அழிச்சிட்டோம், ஜெனோசைடாக பண்ணோம்? அப்படியெல்லாம் இல்லையே. ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் டீநாசிஃபிகேஷன் நடத்திட்டு இருக்கிறோம். டோன்ட் கம்பேர் அப்படின்னு ரொம்ப ரியாலிட்டியாக புரிய வைக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட், இந்த காசா பிரச்சனைக்கு டர்க்கியின் எர்டகன் தான் சரியான ஆளு அப்படிங்கிறாரு. ரொம்ப ஆக்டிவா லீடிங் ரோல்ல பிரச்சனையை முன்ன நின்று கையாள்வது எர்டகன் தான். இந்த போருக்கு லாங் டேர்ம் பீஸை கொண்டு வர முடியும்னா அது எர்டகனால தான் முடியும். ஸோ டர்க்கியின் ரோல் இங்கே முக்கியமானது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு. அண்ட் அடுத்தது கேள்வியில் ஒரு வீடியோ அவருக்கு காமிக்கப்படுது. அதாவது நம்ம புட்டினுக்கு பாடி டபுள் இருக்கு, புட்டின் ஒரு ஏஐ வீடியோ, டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா. நிறைய கான்ட்ரவர்சி வருதுல புட்டின் எங்கே போனாலும். அதற்கான பதிலின் தேடலாக இந்த ஒரு வீடியோ ஒன்று முன்வைக்கப்படுது. அது புட்டின் மாதிரியே ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி அங்கே அவருக்கு ஆப்போசிட்டான ஸ்க்ரீனில் பேச வைக்கிறாங்க. புட்டின் அந்த சமயத்தில் கீழே என்னமோ உட்காந்து எழுதிட்டு இருந்தார் போல இருக்கு. டக்குன்னு ஒரு செகண்ட் மேலே பார்க்குறாரு. அப்படியே அது பேசி முடிச்ச வாட்டி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புட்டின் மாதிரி பேசவும் புட்டின் மாதிரி நடவடிக்கை பண்ணவும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது, அது வேறு யாரும் இல்லை, புட்டின் தான் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு முடிக்கிறாரு. அதை ரொம்ப பெருசாகவும் அவர் பேசலை. அண்ட் ஃபைனலாக ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அமெரிக்காவுடன் மீண்டும் நட்பு கொள்வீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நட்பு கொள்வீங்களா அப்படின்னு கேட்கப்படுது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ஷாக்கிங்காக, எஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம், ஆனால் அடிப்படையிலேருந்து அமெரிக்கா ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும், அப்போ நான் மட்டும்தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறாரு. என்ன அடிப்படையான விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு நாட்டை எப்படி சமமாக மதிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அமெரிக்கா கற்றுக்கணும். ஒரு ஈக்குவலாக மதிக்க கற்றுக்கணும். மற்ற நாடுகளுக்கு எப்படி சாங்ஷன்ஸ் போட்டு அவங்கள அடக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதை விட்டுட்டு தங்களுடைய நாட்டில் இருக்கும் பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்க்கணும். தான் நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான், வேற எந்த பெரிய கண்டிஷனும் இல்லை அப்படின்னு அவ்வளோ பெரிய மேட்டரை சிம்பிளாக பேசிட்டு போறாரு. இந்த கம்யூனிசத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லி இதை மாற்றிக்கோப்பா, நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன், உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஒரு ஆனுவல் மீட்டுக்காக புட்டினிடம் 6 லட்சம் கேள்விகள் மக்களின் சார்பாக முன்வைக்கப்பட்ட அந்த கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது. இந்த கான்வர்சேஷன் தொடர்ந்து 4 மணி நேரமா போச்சு. இந்த 4 மணி நேர கேள்வியும் அவர் தொடர்ந்து பதில் அளிச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் உங்களுக்கு இந்த 4 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னால் போர் அடிச்சு போயிடும் இல்லையா? அதனாலேயே இப்போ கரண்டாக என்ன சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு, அந்த சினாரியோவுக்கு எது முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட்டினின் பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப ஓப்பனாக பேசினாரா புட்டின், இல்லை ரொம்ப ஓவராக பேசினாரா புட்டின் அப்படிங்கிற கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி வரவிருக்கும் வீடியோக்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை பொறுமையுடன் பார்த்து ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.